Hi all, welcome back to my channel. இந்த மாதிரி கியூட்டான மினி ஹேண்ட்பேக் எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு காட்டன் மெட்டீரியல் எடுத்துக்கோங்க. இதோட லென்த் 20 inches, இதோட வித் 12 inchesல நான் எடுத்திருக்கேன். இந்த சிங்கிள் பீஸ்லயே பேக் ஸ்டிச் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்டா கான்ட்ராஸ்ட் பீஸ் ஜாயின் பண்ணி பேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி எட்ஜஸ்ல இருந்து ஒரு 5.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அங்க ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் பீஸ் இதுல வச்சு ஸ்டிச் பண்ணணும். இந்த லைன் டிரா பண்ணிருக்கோம்ல, இந்த டிரா பண்ண லைன் மேல இந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா பண்ணுங்க, இல்லைன்னா அந்த சிங்கிள் பீஸ்லயே பேக் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கான்ட்ராஸ்ட் பீஸை டர்ன் பண்ணிட்டு மேல ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடுங்க. இத பேக் சைட்ல இப்ப டர்ன் பண்ணிட்டு நமக்கு வேணுங்கிற சைஸ்க்கு மட்டும் ஸ்டிச் பண்ணிட்டு மத்ததெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. சோ இப்போ இது சிங்கிள் பீஸ் மாதிரி நமக்கு ரெடி ஆயிடும். ஒரு இடத்துல மட்டும் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பீஸ் தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேன்வாஸ் தான் இதுல வந்து நம்ம அயன் பண்ண போறோம். நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கிற சேம் மெஷர்மெண்ட்க்கு ஒரு கேன்வாஸ் எடுத்து பேக் சைட்ல வச்சு அயன் பண்ணிடுங்க. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் கிளாத் இருக்கும், பேக்ல ஒரே பீஸ்ல கேன்வாஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ரோப் ரெடி பண்ணும். இந்த ரோப்புக்கு இந்த மாதிரி கிளாத் கட் பண்ணிக்கோங்க. இதோட வித் பாத்தீங்கன்னா 3 inches, இதோட லென்த் 46 to 48 inches இருக்கலாம். இந்த கிளாத்க்குள்ள ஒரு லைனிங் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அப்பதான் நல்ல ஸ்டர்டியா ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ள இருக்கிற பீஸ் நல்லா திக்கா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 1 inch விசிபிளா இருக்கிற மாதிரி இந்த ரோப் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நார்மலா ரோப் ஸ்டிச் பண்ற மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் ஃபோல்டு பண்ணிட்டு ஓப்பனா இருக்கிற ஏரியால இருந்தா நான் மார்க்கிங் பண்றேன். கீழே இருந்து ஒரு 7 inches மார்க் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா இந்த ஓப்பன் சைட்ல தான் மார்க் பண்ணிருக்கேன். ஸோ 7 inchல இருந்து உள்ள வந்து 2 inches மார்க் பண்ணிக்கோங்க. நான் வீடியோல காமிக்கிற மாதிரியே மார்க் பண்ணிட்டு வந்து ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த லைன் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல தான் வந்து நம்ம ஷேப் பண்ண போறோம். இந்த ஹேண்ட்பேக்ல இருக்கிற ஷேப் மாதிரி ஒரு யூ ஷேப் டிரா பண்ணிக்கோங்க. டிரா பண்ணிட்டு இப்ப நம்ம வரைஞ்ச லைனை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் இருக்கிற இடத்துல தான் இந்த ஷேப் வந்திருக்கு. இப்போ இந்த பிளெயினா இருக்கிற இடத்துல ஒரு 1/2 inch இன்சைட் மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல தான் ரோப் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். ஸோ இந்த ரோப் அப்படியே யூவா டர்ன் பண்ணிட்டு இந்த சைடும் ஸ்டிச் பண்ணிடுங்க. ரோப் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா லைனிங் அட்டாச் பண்ணணும். ஸோ லைனிங் நல்லா திக் பீஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. லைனிங்க்கு மேல இந்த மாதிரி கேன்வாஸ் தெரியற மாதிரி வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ள அந்த ரோப் நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது மாதிரி சின்னதா ஒரு ஸ்பேஸ் மட்டும் மார்க் பண்ணிட்டு மத்த இடத்துல எல்லாம் ஸ்டிச் பண்ணிக்கணும். கீழே அந்த சின்ன பிளேஸ் மட்டும் விட்டுட்டு மத்த இடமெல்லாம் என்ன ஷேப்ல நம்ம பேக் கட் பண்ணிருக்கோமோ அதே ஷேப்ல அந்த ஷேப் மாறாம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங் பீஸ் எல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் ஹோல் இருக்கும், இது வழியா பேக திருப்பிக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணாம விட்டோம் இல்லையா, அதையும் ஃபோல்ட் பண்ணிட்டு ஃபுல்லா ஒரு டாப் ஸ்டிச் பண்ணிடுங்க. ரோப் ஸ்டிச் பண்ணிருக்கிற ஏரியால ஒரு 2 inches இன்சைட் மார்க் பண்ணிட்டு வெல்க்ரோ அட்டாச் பண்ண போறோம். அதுக்கு இந்த மாதிரி சென்டர் மார்க்கும் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வெல்க்ரோ பீஸ் ஒரு 2 inchesக்கு கட் பண்ணிட்டு அத இந்த சைட்ல வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. இதே மாதிரி இந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் சைட்லயும் சென்டர் மார்க் பண்ணிட்டு இதுல வந்து உள் பக்கமா வச்சு ஸ்டிச் பண்ணணும். உள் பக்கமா ஒரு 1 inch இருந்தா போதும். 1 inchக்கு நம்ம மெஷர் பண்ணிட்டு அந்த இடத்துல இந்த வெல்க்ரோ வச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாக்கெட் தான் ஸ்டிச் பண்ண போறேன். பாக்கெட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி திக் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இதோட வித் பாத்தீங்கன்னா ஒரு 7.5 inches எடுத்துக்கோங்க. இதோடைய லென்த் பாத்தீங்கன்னா ஒரு 5.5 inches இருந்தா போதும். அந்த 0.5 inchesல மட்டும் 4 சைடுமே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுங்க.
நல்லா டபுள் ஃபோல்ட் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பேக்ல வச்சு ஸ்டிச் பண்ணணும். பேக்ல சென்டர் பொசிஷன் பார்த்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு அந்த ரோப் வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடத்த மட்டும் ஸ்டிச் பண்ணாம மற்ற இடமெல்லாம் ஸ்டிச் பண்ணிடுங்க. இங்க நான் ஸ்டிச் போடல. ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெல்க்ரோ பீஸ் இருக்கும். இப்போ இந்த பேக்கோடைய சைட் ஸ்டிச் பண்ணும். இந்த எல் ஷேப் இருக்குல்ல அதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணும். திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த எல் மாதிரி நம்ம கட் பண்ணிருக்கோம் இல்லையா இந்த இடத்த அப்படியே வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணுங்க. நீடில் எடுக்காம அது எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்ப ஸ்டிச் பண்ணிருக்கேன் பாருங்க. ஒரு சைடு பேக் மாதிரி வந்துருச்சு. நெக்ஸ்ட் சைடும் இதே மாதிரி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு எல் ஷேப்ல ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்ப ஃபுல்லா ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் பாருங்க பேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப டர்ன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு குட்டியான கியூட்டான பேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளவு காஸ்ட்லியான பேக் நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி குட்டியான பேக்கோட கிரேஸ் இன்னுமே குறையல. அதுவும் பேக் லவர்ஸ்க்கு இந்த மாதிரி குட்டி குட்டி பேக் ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டுருங்க. ஸ்டிச் போட்டீங்கன்னா பேக் நல்லா ஸ்டிஃபா இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிடுங்க. சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பா ஷேப்ல அழகா இருக்கும் பேக். இந்த பேக் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதே மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி பாருங்க. அந்த கான்ட்ராஸ்ட் பீஸ் ஸ்டிச் பண்ணோம்ல அது மட்டும் ஃப்ரண்ட்ல வர மாதிரி பாருங்க. பேக் ரொம்ப அழகா இருக்குல்ல. பிளெயினாவும் ஸ்டிச் பண்ணலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்டாவும் நீங்க ஸ்டிச் பண்ணி பாருங்க. இந்த பேக் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு தான் நான் பேக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இது எல்லாமே பியூர் காட்டனில் தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பேக்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.